ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது ஓஎம்ஆர் ப்ராப்பர் ஓஎம்ஆர். அதாவது இந்த ரோட் கனெக்ட் பண்ணி தான் மகாபலிபுரமே கனெக்ட் பண்ண முடியும். இந்த ரோட் வந்து ராஜீவ்காந்தி ஐடி சாலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தரமணியில் ஸ்டார்ட் ஆகி மகாபலி வரைக்கும் எண்ட் ஆகும். இந்த ரோட்லேயே நான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6,000 to 7,000 ரேஞ்சு பட்ஜெட்டில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ் எங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு ஓஎம்ஆரில் தான் வேணும் ப்ராப்பர்ட்டி, ஆனால் அந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க. நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு 4,000 பட்ஜெட்டில் 3,800 அந்த பட்ஜெட்டில் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்க. உங்களுக்காகவே ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி தான் நான் இந்த வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஓஎம்ஆர் கிட்ட தான் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக ராக்கி சினிமாஸ், இது ஓஎம்ஆர்லேயே ரொம்ப ஃபேமஸான தேட்டர். இந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜனநாயகன் ஓடிட்டுருக்கு. நல்ல கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோட் பார்த்திங்கன்னா 2 V மாதிரி கட் ஆகும். நான் இப்போ நின்றுட்டுருக்கேன்ல, நான் டுவர்ட்ஸ் தரமணி பார்த்து நின்றுட்டுருக்கேன். என்னோட ரைட் ஹேண்ட் சைட் போகிற ரோட் பார்த்திங்கன்னா ஈசிஆர் கனெக்ட் ஆகிடும், ஓஎம்ஆர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ரோடு இதுதான் ஓஎம்ஆர். இங்கேருந்து 5 minutes ஆன் ரோட்டில் இருக்கிறது 6,000 to 7,000. அதுக்கு உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் ரெசிடென்ஷியல் பிளாட் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட சைட் மேனேஜரையும் மீட் பண்ணிக்கலாம். சரியா? ஹாய் சார். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சார், சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்கள் நேம் அண்ட் நம்பர் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிவிடுங்க. என் பேர் பரத். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். உங்கள் கம்பெனி எத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது? 12 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே. டைரக்ட் கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏதாவது ப்ரோக்கரேஜ் கமிஷன் இருக்கா? நோ சான்ஸ் மேம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. சரி, இங்கே நம்ம தேட்டர் கிட்ட நின்றுட்டு இருக்கோம். நிறைய பேர் வண்டி பார்க் பண்ணுறாங்க. சைட் போயிடலாமா? போயிடலாம் மேம். அங்கே வண்டிகள்லாம் பார்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, இங்கேருந்து சைட் எவ்வளோ தூரம்ப்பா? மேம், இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 minutesல சைட்டுக்கு போயிடலாம் மேம். சரி, இங்கே நிறைய பேர் ஆக்சுவலாக வீடியோ கட்டே போட வேண்டாம். இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட் தெரியுது, அது காட்டுங்களேன். இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இங்கே ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல? ஆமாம் மேம். இதோட ரேட்லாம் எவ்வளோ போகும்ப்பா? அப்பார்ட்மெண்ட் வாங்கினவங்களுக்கு நிலத்துல சொந்தமே இல்லை மேம். இங்கே என்னதான் கோடியாக கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் அவங்களுக்கு நிலத்துல சொந்தம் இல்லை. ஆன் ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் 6,000 to 7,000 போகும். இங்கே நிறைய பேர் படம், அதுவும் ஜனநாயகன் பார்க்குறதுக்கு வந்துட்டே இருக்காங்க. நம்ம சைட்டுக்கு போயிடலாமா? போயிடலாம் மேம். 5 minutes தான் இங்கேருந்து சைட்டு. இப்போ சப்போஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துடலாம் மேம். சரி, சைட்டை போய் பார்த்து டீட்டெயிலாக ரிவ்யூ பார்த்துடலாம் மேம். சைட் ரீச் ஆகிட்டோம். இதுதான் இந்த சைட்டு. எத்தனை ஏக்கர் டெவலப் பண்ணியிருக்கீங்க மேம்? நம்மளது கரெக்டாக 11 acres மேம். 11 ஏக்கர்ஸா? சைட் லான்ச் பண்ணிட்டீங்களா இல்லை லான்ச் பண்ண போறீங்க? லான்ச் பண்ண போகிறோம் மேம். அப்படியா? ஆமாம் மேம். சைட் லான்ச் பண்ண போகிறாங்க, அதனால தான் பெரிய ரோடு. இது எவ்வளோ பெரிய ரோடு? 60 feet ரோடு மேம். 60 அடி ரோடு. 60 அடி ரோடு இந்த சைட்டுக்காகவே நீங்கள் போடுறீங்க? ஆமாம் மேம், நம்மளே போட்டு கொடுக்குறோம். ஓகே. நான் நின்றுட்டு இருக்கிறது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, பெரிய ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால காற்று அடிக்கோங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஓஎம்ஆர் ஆன் ரோட் சைட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் சேவ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஓஎம்ஆர் வந்து நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் இல்லையா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓஎம்ஆர் தாங்க. ஆனால் நீங்கள் அது ஸ்ட்ரெயிட்டாக ரோடு வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருப்பூர் வழியாக கனெக்ட் பண்ணி இங்கே வந்துக்கலாம் சைட்டு. சரியா? வண்டிங்க போயிட்டு வந்துட்டே இருக்கு. இங்கே ஆப்போசிட்டில் என்ன பில்டர்ப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க மேம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 130 ஏக்கர் மேம். கோக்ரேஜ்னு சொல்லிட்டு பாம்பே பேஸ்டு கம்பெனி, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். கோக்ரேஜ் கிட்டத்தட்ட 130 ஏக்கராக டெவலப் பண்ணுறாங்க மேம். அவங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஷோபா வராங்க மேம். SOBHA சோபா வராங்களா? ஆமாம். ஓகே. அடுத்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் கிட்ட புருவன்கரா வராங்க மேம். எதிர்க்க கோத்ரேஜ், பின்னாடி ஷோபா, அந்த பக்கம் புருவன்கரா. ஏன் இத்தனை பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேம்? அங்கே பாருங்க மேம், ஒண்டர்லா ஆப்போசிட்லேயே தான் மேம் நம்ம சைட்டு. சூப்பர். வண்டர்லாக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைட்டு தாங்க. ஓஎம்ஆருக்கும் ஈஸி ஆக்சஸ். ஆக்சுவலாக ஓஎம்ஆரில் தான் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஓஎம்ஆரில் ஃபுல்லாக உங்களுக்கு 6,000 7,000 ப்ராப்பர்ட்டி. இங்கே ப்ராப்பர்ட்டி ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். வண்டர்லாக்கு எதிர்த்த சைட்டு தான். அப்படியே நிஜமாவே ஒரு அடி எடுத்து வச்சா வண்டர்லா. கண்டிப்பாக மேம், நீங்களே வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் இங்கே வீடு கட்டிட்டு வந்தாங்கன்னா அழகாக மாடியில் டெய்லி நல்லா இருக்கும்ல வியூ மேம். அங்கே ப்ளே பண்ணுற சவுண்ட் இங்கே கேட்கும் மேம் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும்.
ஆமாம், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம். அம்யூஸ்மெண்ட் பார்க் எதிர்க்க தான் இருக்குது இந்த சைட்டு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க என்கிட்டனா, சிறுசேரியில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் அடையார் கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள், வேளச்சேரி கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள், தாம்பரம் கிட்ட ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அங்கேருந்து அந்த ஸ்ட்ரெச்சுக்கு நீங்கள் ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணி போகிறதுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஈஸியாக டிராஃபிக்கே இல்லாமல் டெய்லி காலைல போயிட்டு வந்துடலாம். 100% அதான் மேம் இன்னைக்கு ஈஸி ஆக்சஸ். சரி, சைட்டை காமிச்சிடலாமா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு? வாங்க போய் பார்க்கலாம். இது ஒரு பெரிய ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிங்க. பெரிய ஆர்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போது சோபாவாக இருக்கட்டும், கோத்ரேஜாக இருக்கட்டும், பூர்வங்கராவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் 3500 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்டுக்குலாம் லான்ச் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக 6000 7000க்கு தான் அவங்க கோட் பண்ணுவாங்க. பட் இங்கே 3500 ரூபாய்க்கு பிளாட் இருக்கு. ஆமாம் மேம், 3500 ரூபாய் இப்போ ப்ரீ லான்ச்சிங் போயிட்டு இருக்கிறதால நம்ம 3500 ரூபாய் தான் மேம் போட்டிருக்கோம். ஆஃப்டர் டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ரேட் வந்து ஹை பண்ணுறோம் மேம். 4000 3800 to 4000 கோட் பண்ணுறோம் மேம். இது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் அடிக்கடி எஜுகேட் பண்ணுவேன். ஒரு சைட் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேட்டும் கம்மி, உங்களுக்கு பெரிய லேண்டே வாங்கிக்கலாம். இதுவே டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எஸ் மேம், கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வண்டர் கிராண்ட் மேம். எல்லா இடத்துலையும் அவங்க பேர் தான் போட்டிருக்கு. ஆமாம் மேம், வண்டர் கிராண்ட் ப்ராஜெக்ட் நேம். ஓ, வண்டர்லாக்கு ஆப்போசிட்ல இருக்கனால வண்டர் கிராண்ட் மேம். ஓகே, நல்ல காற்று அடிக்குதுங்க. இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் இவங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்ணிடலாம் மேம். ஓகே ஓகே, ப்ரௌசர் காட்டுங்க. பீச்சுக்கு வந்த மாதிரி இருக்குங்க, காற்று செம்மையாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணி இப்போவே வீடு கட்டிட்டு வரலாமா? தாராளமாக வரலாம் மேம். என்னதுப்பா அது லைனாக இருக்குது, என்னது இது மேம்? பிளாட் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம காம்பவுண்ட் வால் போட்டுருவோம் மேம். ஃப்ரீயாவா? ஆமாம் மேம், ஃப்ரீ காம்பவுண்ட் வாலா? ஆமாம் மேம். அது மட்டும் இல்லை மேம், நிறைய இருக்குது மேம். அது சொல்லலாமா? சொல்லுங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, சொல்லுங்க மேம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பைப் லைன் நம்மளே போட்டு கொடுத்துட்றோம் மேம். இதோ பைப் லைன் போட்டோம், தண்ணியும் வரும் அதில். சீரியஸாவா? ஆமாம் மேம். என்னப்பா புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம் மேம், பைப் லைன் நம்மளே போட்டு கொடுத்துட்டோம். பைப் லைனா? ஒரு பிளாட்டுக்குமே வா? இண்டிவிஜுவலாக எல்லா பிளாட்டுக்குமே நம்மளே போட்டு கொடுத்துட்டோம் மேம். தனியாக பாருங்களேன், எல்லா வீட்டுக்குமே தனி பைப் லைன் கொடுத்துருக்காங்க. வேற என்னென்னலாம் பண்ணி? அது மட்டும் இல்லை மேம், ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு பிளாட்டுக்குமே வா? ஆமாம் மேம், நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுலேயே சிசிடிவி கேமராவும் ஃபிட் பண்ண போகிறோம் மேம். ஒரு பிளாட்டுக்குமே வா? ஆமாம். சூப்பர். வேற என்ன? அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளே செடி வச்சு கொடுத்துட்றோம் மேம். ஓ, செடிங்களுக்குன்னு தனி ஸ்பேஸ்? ஆமாம், லேண்டுக்கு இல்லை மேம், அது செடிங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதோ தென்னை மரம் வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொரு பிளாட்டுக்கும். ஆமா ஆமா. அதே போல 2 தென்னை மரம் 2 மாமரம் உள்ளே நம்மளே வச்சு நம்மளே பண்ணி கொடுத்துறோம். ஓ, ஒரு வீடு வாங்கினா உங்களுக்கு கார்டன் ஃபெசிலிட்டி மாதிரி நீங்க அதே வச்சு கொடுத்துருவீங்க? பண்ணி கொடுத்துறோம் மேம். இது சூப்பர் ஐடியாங்க. இவங்க இந்த ரோக்கு மட்டும் பண்ணல, எல்லாத்துக்குமே பண்ணி தரீங்க மேம். டோட்டல் 256 பிளாட்டுக்கும் நம்ம பண்றோம் மேம். எல்லா பிளாட்டுக்குமே காம்பவுண்ட் வால் போட்டு தராங்க. இங்க பாருங்களேன், ஏன்னா ப்ராப்ளம் வரும் ஃபியூச்சர்ல. வேணும்னே பக்கத்துல இருக்கவங்க தெரியாமலும் சரி வேணும்னே சரி தள்ளி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தலைவலி காலம் பூரா. ஆனா இவங்களே பாருங்களேன், அழகா காம்பவுண்ட் வால். இதுக்கு நிஜமாவே சார்ஜஸ் இல்லையா மேம்? ப்ராமிஸா சார்ஜஸ் இல்லை மேம். அப்படியா? ஆமாம் மேம், வாங்குறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்களே எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் மேம். சூப்பர், இது ஒரு நல்ல ஐடியாங்க. எல்லா ப்ரமோட்டரும் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது என் லேண்டுன்னு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து காட்டும்போது அழகாக ஒரு காம்பவுண்ட் வால்லாம் போட்டு மரம் எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க வச்சு தரது வந்து பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ரௌசர் ஆக்சுவலாக வந்து இந்த என்டையர் பிளாட்டை பற்றி இருக்கும், எல்லாமே இருக்குது மேம். நம்ம கம்பெனி பற்றினதுலேருந்து, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், மிஷின்லேருந்து இதை பிளாட் எப்படி பிரிச்சிருக்கோன்றது இதுதான். என்ட்ரன்ஸ் ஆர்ச் இப்படி தான் மேம் வரும். ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? வண்டர் கிராண்ட். ஆமாம், வண்டர் கிராண்டு. ஓகே, அப்படியே ஒண்டர்லாக்கு அட்ஜசன்ட் ஆப்போசிட். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் மேம் பிளாட்ஸ். நம்ம கிட்ட எல்லா ஃபேசிங்லயும் பிளாட். இது என்ன இவ்ளோ பெரிய பார்க் இருக்கு? எங்க இருக்கு இது? 1.5 ஏக்கர் பார்க்குக்கே கொடுத்துருக்கோம் மேம். இந்த ஆப்போசிட்லயே பார்க் மேம் உங்களுக்கு. ஓ, அந்த பெரிய டர்ஃப் இருக்கு அதான்? ஆமா மேம், அதுதான் மேம். சூப்பர் சூப்பர். பார்க் மட்டும் இல்ல மேம், மத்த எல்லாத்தையும் சொல்லிடலாமா? சொல்லுங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ப்ளே பண்ற மாதிரி மிகப்பெரிய டர்ஃப் வருது மேம், அதுவும் கொடுத்துருக்கோம் உள்ள. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், கபடி எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். வெறும் ஃபுட்பால் மட்டும் ஆடாம எல்லா பிளேக்கும் தனித்தனியா மேம். டர்ஃப் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கோம் மேம். இதுக்கு ஏதாவது அடிஷனலா பே பண்ணணுமா? பே பண்ண தேவையில்லை மேம், ஃப்ரீ தானா? ஃப்ரீ தான் மேம்.
ஓகே 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 ஓகே. அது மட்டும் இல்லாமல் மேம் ஏஜ்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கும் ஜாக்கிங் ட்ராக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணி கொடுக்குறோம் மேம். ஓ, அவங்க ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசன்ஸ்னால் அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வாக்கிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆமாம் மேம். அவங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருவீங்க? தனியாக வாக்கிங் ஸ்டேஷனும் ஜாக்கிங் ட்ராக்கும் பண்ணி கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ப்ளஸ் குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா ப்ளே ஸ்டேஷனும் உள்ளேயே நம்ம பார்க்லேயே கொடுத்துட்றோம் மேம். சூப்பர் ஜாக்பாட் தான். இங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா பெரிய சைட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. உங்களை டைரெக்டாக வந்து மீட் பண்ணலாமா? தாராளமாக மீட் பண்ணலாம் மேம். மார்னிங் 10 to 7 வரைக்கும் நான் சைட் ஆஃபீஸ்லேயே தான் மேம் இருக்கேன். அப்போ 7க்கு மேலே உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபோனில் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் மீட் பண்ணிக்கலாம் மேம். ஏதாவது ப்ரோக்கரேஜ் கமிஷன் இருக்கா? மேம் நான் ப்ரோக்கரேஜ் மீடியேட்டர் எதுக்குமே அலோவ் பண்ணுறது இல்லை மேம். டைரக்ட் பர்ச்சேஸ் தான். டைரக்ட் பர்ச்சேஸ் தான் மேம். இப்போ நம்ம ஃபாலோவர் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நிறைய காம்பவுண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க? மேம் அவங்க பிளாட்டு காமிக்கிறதுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ண சொன்னால் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் மேம். இல்லை வீடியோ காலில் காட்ட சொன்னாலும் வீடியோ காலில் காட்டலாம் மேம். அது மட்டும் இல்லாமல் அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும், அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பட்டா வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவங்க கூட நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாம் மேம். தாராளமாக எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படி தான் மேம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் மேம். OMRல இது நம்மளுடைய 3வது ப்ராஜெக்ட் மேம். ஆக்சுவலாக வீக்கெண்டில் தான் நிறைய பேர் வருவாங்க, வீக் டேலேயே நிறைய பேர் வராங்க மேம். இந்த சைட்டு நல்லா டெவலப் பண்ணுறதால நிறைய டிமாண்ட் இருக்குது மேம். லோக்கலில் உள்ள பீப்புள்ஸும் வந்து விசிட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஒண்டர்லாவில் வரவங்களும் வந்து விசிட் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியா? ஆமாம். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தாலே லைவாக பார்க்கலாம். எல்லா பிளாட்டுக்கும் காம்பவுண்ட் இவங்களே போட்டு தராங்க. நம்ம சேனலில் அடிக்கடி சொல்வேங்க, காம்பவுண்ட் நீங்களே ஃபென்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து யாரும் இன்வைட் ஆக மாட்டாங்க, யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளாட்டுக்குமே மொத்தம் 256. ஆமாம் மேம். 256 பிளாட்ஸ் மேம். 256 பிளாட்ஸ்க்கும் இவங்களே காம்பவுண்ட் போட்டு தராங்க. பரத்தோட காண்டாக்ட் நம்ம கொடுத்துருக்கேன். பரத்தையே காண்டாக்ட் பண்ணுங்க. பரத் சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க? மேம் அவங்க கால் பண்ணதுக்கு அப்புறமே உடனே வாட்ஸ்அப்பில் அடுத்த நிமிஷமே நான் ஷேர் பண்ணிவிடுவேன் எல்லா டீட்டெயில்ஸும். அவங்களுக்கு எல்லாமே A to Z எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிளாரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க சைட் விசிட் வந்து பார்க்கலாம் மேம். ஓ, உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாலே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க? எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது மேம் என்கிட்ட. சாஃப்டாகவே நம்மளுடைய சைட் டெவலப் பண்ணுற வீடியோ முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அது அவங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து 100% இது எல்லாமே இருந்ததா புக் பண்ணலாம் மேம். அதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கும். உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நிறைய பேர் சைட் விசிட் போயிட்டு இருக்காங்க. இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே இந்த சைட் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவார். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் சைட் விசிட்டே அரேஞ்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மேம். சைட்டில் வந்து இவர் சொன்ன அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா பாருங்கள், பெரிய பார்க்கு. இது என்ன பெரிய ஹால் மாதிரி இருக்குது? என்ன ஹால் அது மேம்? அது ப்ராஜெக்ட் லான்ச்சுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஒரு ஹால் மாரி. அப்படியா? ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 100 கஸ்டமர்ஸ் விசிட் பண்ண போகிறாங்க. அதனால அது பெரிய லெவலில் நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து லான்ச்க்கு அப்புறம் வாங்கணும்னு நினைப்பாங்கல்ல, இப்போ வாங்குறதுக்கும் சரி லான்ச்க்கும் சரி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரைஸில்? மேம் இப்போ வாங்கினீங்கன்னா சேம் 3500 rupeesக்கே உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் மேம். லான்ச்சுக்கு அப்போ வாங்கினீங்கன்னா 3800 rupees ஆகிடும் மேம். ரேட்டோடைய அப்ரிசியேஷன் வந்து கூடிடும் மேம். அப்போது 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா 3500னா 35 lakhs வரும் மேம். இதுவே அவங்க லான்ச்க்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வாங்கினாங்கன்னா 38 லட்சம். 38லேருந்து 40 லட்சம் போயிடும் மேம். 3 லட்சம் ஒரு வாரத்துலேயே அப்ரிசியேஷன். கண்டிப்பாக மேம். சரி, நெக்ஸ்ட் இயர் வந்தால் இந்த ரேட்டில் எங்கள் பிளாட் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை மேம். ஏன் கிடைக்காது மேம்? உங்களுக்கு ஆப்போசிட்லேயே 4800 விற்கிறாங்க மேம். பக்கத்தில் 5000 ரூபாய்க்கு லே அவுட் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க அப்படியே நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே தான் அவங்க 6500 விற்றுட்டு இருக்காங்க மேம். நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் லான்ச் டைம்லேயே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் 3 லட்சம் சேவ் பண்ணலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது. ஆமாம் மேம், 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. சரி, இது கார்னர் பிளாட்ல யூஸ்வலாக நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது கார்னர் பிளாட் தான். ஓகே மேம். நானும் அவங்கள அதுதான் வாங்க சொல்வேன். ஓகே. மொத்தம் எத்தனை கார்னர் பிளாட் இருக்கீங்க? கார்னர் பிளாட் ஐ திங்க் இன்னும் கன்ஃபர்மேஷன் இன்னும் கல் போட்டுட்டு இருக்காங்க மேம். ஐ திங்க் ஒரு 40 to 45 பிளாட்ஸ் கார்னர் பிளாட் வரும். 45ஆ? ஆமாம் மேம். அப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வாங்கணும்னு நினச்சா கூட இங்கே வாங்கிக்கலாம் கார்னர் பிளாட். உங்கள் ஃபாலோவருக்கு நெகோசியேஷன் இருக்குது கார்னர் பிளாட்டுக்கு. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே மேம். ஆனால் வீடியோவில் இது ஸ்டார்டிங்கில் சொன்னதை அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தூரம் பார்த்தவங்க நோட் பண்ணியிருப்பீங்க. நான் கமெண்ட்லேயும் வந்து டைமிங் மென்ஷன் பண்ணுறேன். இவரை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட் அவங்களுக்கு காட்டுவாங்க. ஓகே மேம், கண்டிப்பாக மேம். பெரிய பார்க்கு, பெரிய லேஅவுட்டு, நல்ல ஒரு காற்றுங்க. வீட்டில் ஃபேனே போட தேவையில்லை போல இருக்கு. ஆமாம் மேம். பரவாயில்ல, எங்கள் எதிர்க்கே சோபா வருது, பூர்வங்காரா வருது, நிறைய சூப்பர் சூப்பர். எல்லாருமே டாப் பில்டர்ஸ் எல்லாமே இந்த லொக்கேஷனில் தான் மேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா
நம்ம டோட்டல் ஏக்கர் வந்து 13 ஏக்கர் மேம் சைட்டு. அதில் 11 ஏக்கர்ஸ் தான் நம்ம லே அவுட் போட்டிருக்கோம். பேலன்ஸ் 2.5 ஏக்கர்ஸில் வந்து ஸ்கூல் கொண்டு வரோம் மேம். லேஅவுட்குள்ளேவா? ஆமாம் மேம், லேஅவுட்குள்ளே அந்த ஷெட்டு போட்டிருக்கு இல்லைங்களா, அங்கே தான் லான்ச்சிங்கு. அது ஃபுல்லாகவே நமக்கு ஸ்கூல் வர மாரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓ, இப்போ இவ்வளோ பெரிய சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆச்சு, வீடு கட்டிட்டு வரவங்களுக்கு உள்ளே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கண்டிப்பாக மேம். ஏன்னா இந்த லொக்கேஷனில் நல்ல ஸ்கூல் இல்லை, அதனால நம்ம ஒரு நல்ல ஸ்கூல் உள்ளே கொண்டு வரலான்றதுக்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம் மேம். ஆக்சுவலாக ஓஎம்ஆர்ல ஸ்கூல்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து குழந்தைங்கள ஸ்கூல் பஸ் ஏற்றி வெளியில் அனுப்புவாங்க. ஆமாம் மேம். பட் இந்த லேஅவுட்ல இந்த 1-2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல பெரிய ஸ்கூல் இல்லை. ஆமாம், பெரிய ஸ்கூல் இல்லை, நாங்களே லான்ச் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். இது ஒரு பெஸ்ட் பார்ட்டாக நான் பார்க்குறேன். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு கார்னர் பிளாட்ல நெகோசியேஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிளாட்டுக்குமே ஃப்ரீயாக மரக்கன்று தரேன்றாங்க. ஏன்னா வீடு வாங்கினா எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கனவு இருக்குங்க. அதில் ஒரு சொந்தமாக வீடு கட்டி டியூப்ளெக்ஸ் வீடு மாதிரி கட்டிட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகழகாக பிளான் பண்ணி, குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் வளர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அழகாக ஒரு ரூம் கட்டி அவங்களுக்கு ஸ்டடி ரூம்லாம் கட்டி தரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க அந்த செல்ஃப் கேருக்கு மறந்துடுவாங்க. வாங்குறவங்களுக்காக இவங்களே மரமும் சரி, பைப்லைன் ரொம்ப முக்கியமான விஷயம், அது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி மேம்? இன்னொன்று மேம், ஓஎம்ஆர் சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட்டு கிடைக்காது மேம். அதுவும் 20 அடி ஃப்ரண்டேஜில் கிடைக்காது. ஆனால் நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு 20 ஃபீட் ஃப்ரண்டேஜே கொடுக்குறோம் மேம். 20 அடி ஃப்ரண்டேஜ்னா இந்த 2 கார் பார்க்கிங் நிறுத்துற மாதிரியா? ஆமாம் மேம், தாராளமாக பண்ணலாம். அப்படி அந்த சைட் நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டாங்கன்னா அந்த வீடியோ எடுத்து அனுப்பிடுவீங்க? கண்டிப்பாக எடுத்து அனுப்பிடுறேன் மேம். சூப்பர். அதாவது 20 அடி ஃப்ரண்டேஜ்னா ரோடு கிடையாதுங்க. நானும் ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 20 அடி ஃப்ரண்டேஜ்னா இந்த ஸ்ட்ரெச்லேருந்து இந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் அதை காமிச்சிடலாமா வீடியோவில்? காமிச்சிடலாம் மேம். இங்கேருந்து நான் நிற்கிறேன் இல்லையா, 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜ் உங்கள் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்ஸ் இருக்குங்க. ஸோ 2 காரை அழகாக பார்க் பண்ணிக்கலாம், வெளியில் அழகாக கார்டனும் பிளான் பண்ணிக்கலாம். மறக்காமல் மிஸ்டர் பரத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த வித ப்ரோக்கரேஜ் கமிஷனும் இல்லாமல் 45 கார்னர் பிளாட்ஸ் இருக்குங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் அடிக்கடி என்கிட்ட சொல்வீங்க, மேம் நான் போய் காண்டாக்ட் பண்ணேன், கார்னர் பிளாட்டுக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க மேம், என்ன அப்படின்னு கேட்பாங்க. பட் இவர் ஆல்ரெடி தர ப்ரைஸ்லேருந்தே குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு. பரத் ஏதாவது டைம் லைன் இருக்கா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு? இல்லை அதெல்லாம் இல்லை மேம், 24/7 எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் கடந்து வெளிநாட்டில் கூட இருப்பாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், எப்போ அனுப்பினாலும் அடுத்த செகண்ட் அவங்களுக்கு மெசேஜஸ் பாஸ் பண்ணிவிடுவோம் மேம். ஸோ நம்ம சைட் எதிர்க்கே தான் வண்டர்லா இருக்குங்க. நான் என்ட்ரன்ஸில் பேசினேன், இப்போ உள்ளே வந்திருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். வண்டர்லாக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த சைட்டு. கோடியாக கொடுத்து ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு அந்த முழு நிலத்துலையும் நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. அன்டிவைடட் ஷேர்ன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அது 33% தரலாம், அதை விட கம்மியாகவும் கொடுக்கலாம். ஆனால் என்டையர் நிலத்தை நீங்கள் ஓன் பண்ண முடியாது. இந்த மாதிரி அழகாக கம்மி விலை இருக்கும்போதே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா கூட காலத்துக்கும் உங்களுக்கு அது சொத்தாக இருக்கும். உங்கள் பல தலைமுறைக்கு நீங்கள் அதை கடத்தலாம். என்னோட அட்வைஸ் என்னென்னா கார்னர் பிளாட் வாங்கிக்கோங்க. இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா புக்கிங் ப்ராசஸ் என்ன, அவங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுப்பீங்க மேம்? இப்போது அவங்க பிளாட் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா 10,000 அட்வான்ஸ் பண்ணி பிளாக் பண்ணணும் மேம். அதுக்கு 24 ஹவர்ஸ் டைமிங் இருக்குது. ஏன் பிளாக் பண்ணணும்? பிடிச்சிருக்குன்னா உங்ககிட்ட எதுக்கு பிளாக் பண்ணணும் மேம்? இப்போ பார்த்துட்டு அந்த பிளாட் அவங்க 10,000 ரூபா கட்டினாங்கன்னா யாருக்கும் காட்ட மாட்டோம். அடுத்த கிளைண்ட் வந்து அந்த பிளாட் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசங்கடம், இவங்களுக்கு மனசங்கடம். அதனால நம்ம 10,000 ரூபா 24 ஹவர்ஸ்க்கு டைம் கொடுக்குறோம் மேம். அடுத்த 24 ஹவர்ஸில் அவங்க 90,000 பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பண்ணிட்டாங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ்லேருந்து லீகல்லேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க லீகல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அவங்களுக்கு லீகல் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் மேம். 1 வீக்கில் ரெஜிஸ்டர் ப்ராசஸ் பண்ணலாமா? 3 டேஸ்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் மேம். அப்படியா? கிளியர் டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, லோக்கல் பாடி அப்ரூவ்டு எல்லாமே வாங்கிட்டோம். இன்றைக்கி புக் பண்ணால் கூட நாளன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி தான் மேம். இந்த சைட் ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் சைட்டு. அதனால உங்களுக்கு 1 வீக் 3 நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேங்க் லோனு மேம் 100% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாம் மேம். 100%? ஆமாம் மேம். நான் நிறைய சைட் கவர் பண்ணியிருக்கேங்க. 60%லேருந்து 80% சொல்லுவாங்க. பட் இந்த சைட்டில் வந்து 100% பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ரோடெல்லாம் எவ்வளோ பெருசு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க மேம்? ரோடு இது 30 ஃபீட் ரோடு மேம். நம்ம நிற்கிறது இதுவும் 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு ஃபுல்லாக சைட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் மேம். நான் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு 30 ஃபீட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு பெரிய பிளாட் வேணும்னா 24 அந்த சைஸ் பார்த்து புக் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து நீங்கள் பைப்லைன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் மேம்? 20 ஃபீட்லேயே எங்கள் தண்ணி வந்துட்டு மேம். போர் லெவல் போட்டு செக் பண்ணிட்டோம். ஃபுல்லாக செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் அதில் தான் தண்ணி விட்டுட்டு இருக்கோம். இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து லைவாக செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம் மேம். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஃபவுண்டெயின் போட போகிறோம் மேம். அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஃபவுண்டெயின்லாம் போட்டால் இன்னும் சைட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது மேம்.
ஓகே ஓகே ஓகே. நம்ம ஃபாலோவர்ஸ் ஓஎம்ஆரில் பிளாட் தேடுறவங்க இருப்பீங்க, உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக அதுவும் உங்கள் காஸ்ட் கட் பண்ணுற மாதிரி ஃபென்சிங்லாம் போட்டு தர ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்ட் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மிஸ்டர் பரத்தை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு இல்லத்தை இந்த மாதமே வாங்கி இந்த சொத்தை உங்கள் பேரில் உரிமையாக்கிக்கோங்க. பரத், நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு லாஸ்ட்டாக ஏதாவது சொல்லணுமா? என் நம்பரே காண்டாக்ட் பண்ணுங்கள், என்கிட்டயே புக் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டா கிளியராக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். உங்களுக்கு புக் பண்ணுறதுலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிற வரைக்கும் ஆர்எல்ஸ் ஃபியூச்சரில் இந்த பிளாட்டை ரீசேல் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் துணையாக இருந்து நான் பண்ணி கொடுக்குறேன்.